இந்த செய்தியில ஒருத்தரை பாம்பு கடிச்சிருச்சுன்னு அந்த பாம்பை அடிச்சு கொன்னு கையோட மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. யாரையாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த பாம்பை அடிச்சு கையோட கொண்டு போய் மருத்துவமனையில காட்டினாதான் நமக்கு சிகிச்சை அளிப்பாங்கன்றதே கிடையாது. யாருக்கு பாம்பு கடிச்சிட்டாலும் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கடிப்பட்ட நபரை பதட்டப்படாம வச்சுக்கிறணும். கடிப்பட்டவங்களே ரொம்ப பயந்தாலும் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க, நம்ம சிகிச்சை பெற்று குணமடைஞ்சிடலாம்னு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி பயப்படாம பாத்துக்கிறணும். ஏன்னா அவங்க பதட்டப்பட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள கடிச்சது ஒருவேளை நஞ்சுள்ள பாம்பா இருந்தா இதய துடிப்பு அதிகமாகி நஞ்சு ரத்தத்துல வேகமா கலக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால முடிஞ்ச அளவு கடிபட்டவங்களை பதட்டப்படாம பார்த்துக்கிட்டு கடிபட்ட இடத்த அசைய விடாம வச்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தரணும். இதை விட்டுட்டு கடிபட்ட இடத்துக்கு மேல கயரை வச்சு கட்டுறது, கடிபட்ட இடத்த அறுத்து விட்டு ரத்தத்தை உறிஞ்சு துப்புறது, இந்த மாதிரி தவறான முறைகளை பின்பற்றணும்னா உயிருக்கு தான் ஆபத்து விளைவிக்கும். அதே மாதிரி என்ன பாம்பு கடிச்சிச்சுன்றதுக்காக அந்த பாம்பை தேடி அதை பிடிக்கவோ இல்லை அடிக்கவோ முயற்சி பண்ணும்போது அந்த பாம்பு நம்மளை திரும்பி கடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த செய்தியில அந்த பாம்பை அடிச்சு ஒரு நெகிழி பையில போட்டு கையில தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு நஞ்சுள்ள விரியன் பாம்பா இருந்தா அதோட பல் ரொம்ப நீளமா இருக்கும். இந்த மாதிரி பைக்குள்ள கிடக்கும் போது பாம்போட பல்லு குத்துச்சுனாலும் உங்களுக்கு நஞ்சு ஏறிடும். நீங்க பாம்பை அடிச்சு அதை கையோட மருத்துவமனைக்கு கொண்டு போனாதான் அவங்க சிகிச்சை அளிப்பாங்கன்றதே கிடையாது. நஞ்சுள்ள பாம்பு கடிச்சிருக்கோ நஞ்சில்லாத பாம்பு கடிச்சிருக்கோ எந்த பாம்பு கடிச்சிருந்தாலுமே முதல்ல மருத்துவமனையில நம்ம ரத்தத்தை எடுத்து பரிசோதித்து பார்ப்பாங்க நஞ்சு இருக்கா இல்லையான்றத. அது மட்டும் இல்லாம நமக்கு கடிப்பட்ட இடம் வீங்குதா இல்லை நமக்கு மயக்கம் வருதா, இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம உடம்புல தென்படுதான்றதையும் நம்மளை கண்காணிப்புல வச்சிருந்து பார்ப்பாங்க. மித்தபடி நம்ம பாம்பு அடிச்சு கொண்டு போய் மருத்துவமனையில காட்டினாதான் நமக்கு சிகிச்சை அளிப்பாங்கன்றதே கிடையாது. இந்த செய்தியில் இருக்கிறது ஒரு நஞ்சே இல்லாத வெள்ளிக்கோள் வரையன் பாம்பு. இந்த பாம்பு கடிக்கிறதுனால மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்துமே கிடையாது. ஆனா இதுக்கு மேல கோடு கோடா இருக்கிறதுனால இதையும் கட்டுவரியன் பாம்புன்னு நினைச்சு நிறைய இடங்கள்ல அடிச்சு கொண்டுறாங்க. இந்த வெள்ளிக்கோள் வரையன் பாம்புகள் அனைத்துமே அனைத்து இடங்கள்லையும் பரவலாக காணப்படும். ஆனால் இந்த வெள்ளிக்கோள் வரையன் பாம்புகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது கட்டுவரியன் பாம்புகள் அவ்வளவு எளிதாக நம்ம கண்ணில் தென்படாது. இந்த வெள்ளிக்கோள் வரையன் பாம்புகள் பழுப்பு நிறத்தில் இருக்கும், கட்டுவரியன் பாம்புகள் கருப்பு நிறத்தில் இருக்கும். யாரும் பாம்பை தேடுறேன் அதை அடிக்கிறேன்னு நேரத்தை வீணாக்காம மருத்துவமனைக்கு எவ்வளோ சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது. நஞ்சுள்ள பாம்பே கடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சிகிச்சை பெற்று குணமடையலாம்.